பிக் பாஸ் வீட்டில் கண்டென்ட்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். வெளியில் பேச முடியாத விஷயங்கள், மக்கள் கஷ்டப்படுற விஷயங்கள், அதை பற்றி நீங்கள் பேசலாம். உள்ளே நீங்கள் சண்டை போடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணுற தப்பை பற்றி பேசலாம். அவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணலாம். நான் சொன்னது ஒரு 4 விஷயம். ஆனால் நீங்கள் லவ் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த லவ் கண்டென்ட் எடுத்தால் மக்களுக்கு பிடிக்கும், ஏன்னா லவ் கண்டென்ட் எடுத்தால் மக்களுக்கு பிடிக்கும்னு யார் சொன்னால்? யாராவது சொன்னாங்களா மக்கள் வந்து லவ் கண்டென்ட் பண்ணுங்க, இல்லை அதை பற்றி ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா? இவங்க உள்ள லவ் கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டுன்ற ஒரு பேரை வச்சுட்டு உள்ளே பண்ணுற அட்டூழியம்லாம் இருக்குல்ல, வெளில பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஏன்னா லவ்ன்ற ஒரு டேர்ம் வச்சுக்கிறாங்க, அந்த லவ் டேர்மை வந்து கண்டென்ட் அப்படின்ற பேரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அது வெளியில் தெரியறது எவ்வளோ கேவலமாக தெரியுமா? ஆதிரை என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளில இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் உள்ளே வந்து நான் சைட் அடிக்கிறேன், பட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்றாங்க. அவர் மேலே சாயிறாங்க. அது ஒரு கண்டென்ட்டாக வந்து எப்படி வெளியில் போகும்ன்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? சரி, எல்லாருமே இங்கே வந்து தெளிவு தான், எல்லாருமே மீடியா பர்சன் தான். அப்படி இருக்கும்போது உள்ளே பண்ணுற ஒரு விஷயம் வெளியில் அது எப்படி கன்வே ஆகும், இல்லை வெளியில் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றதை நீங்கள் பார்த்து தானே ஆகணும். நீங்கள் அதை கண்டென்ட்டுன்ற பேரை நல்ல டேர்மாக நல்லா ஃப்ரேம் பண்ணுறீங்க கண்டென்ட். அப்போ கண்டென்ட்னா அது எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கணும்ல. அது என்ன ஒரு 12 மணிக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏன் அந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வரீங்க? இந்த 12 மணி கண்டென்ட்ல யாராவது கேட்டாங்களா? நீங்கள் லவ் அது ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு டைம் வச்சு முடிச்சுக்கோங்க. 12 மணிக்கு அப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஆதிரி என்ன சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், நான் போக போக ரொம்ப வீக் ஆகிட்டே வரேன், ஒன் டைம் என்னால் வந்து சரியாக பேச முடியல, பழக முடியல. இதெல்லாம் எதுக்கு? ஏன் கேம் ஆடுறீங்க? இல்லை இதுதான் டேர்ம், இதுதான் கண்டென்ட் அப்படின்னா அது பிரவீன் காந்தி சூப்பராக சொல்லிட்டு போனார். இங்கே கண்டென்ட்டாக பண்ணோன்னா நானும் அரோராவும் லவ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் கண்டென்ட்டுன்றது தெளிவாக வந்து பதிய வச்சுட்டு அது ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கே இப்போ வெளில வந்து அவர் வாங்கின்னு இருக்கிற எல்லா இன்டர்வியூவில் அவரை போட்டு திணிக்கிறாங்க. நீங்கள் எப்படி அரோராவோட லவ் ஸ்டோரி வந்து நீங்கள் பேசுவீங்க, அது உங்கள் ஏஜுக்கு சரியான்ற மாதிரி அவரை போட்டு வெளியில் தாளிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள என்ன லிமிட்ஸை மெயின்டைன் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியணும். அரோராக்கு பலூனாக்கான்ற ஒரு பேர் இருக்குது. சரி, ஓகே, அரோராவை பிக் பாஸில் எடுத்தாங்க, உள்ளே வந்து அவங்க பேரை மாற்றுவாங்க அப்படின்றத எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சரி, நானும் வந்து ஓகே, வெளியில் பண்ணதெல்லாம் நம்ம விட்டுடலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேசலாம் அப்படின்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு பார்த்தா துஷாரோட அரோரா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. துஷார் ஒரு லிமிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அது வந்து துஷார் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு கிரெடிட் வந்து கொடுக்கணும். என்ன கிரெடிட்னா, ஒரு விஷயம் நடக்குது, பட் அந்த விஷயம் வெளியில் எப்படி போகுன்றது அந்த பையன் யோசிச்சு, இல்லை நான் இதுக்கு இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கரெக்டாக யோசிச்சு எந்த இடத்துல கலந்துக்கணுமோ கரெக்டாக கலந்துக்கணும். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு வந்து இருக்குது, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருக்குது. ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் பார்க்குற ஷோ, இன்னார் பார்க்குற ஷோ, சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னும் போது அந்த ஷோக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இருக்குது. நம்ம என்னென்ன உள்ளே பண்ணணுமோ அதை தான் பண்ணணுன்றதுக்கு துஷார் நல்ல ஐடியாவோட போகிறார். பட் அரோரா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை பற்றி நான் பேச விரும்பல, ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. அரோரா யோசிக்கணும். இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றலாம் தாண்டி நம்ம உள்ளே பண்ணுறதெல்லாம் வெளியில் எப்படி போகும், வெளியில் நம்ம அப்பா அம்மா எப்படி பார்ப்பாங்க, அந்த பையனோட வீட்டில் எப்படி பார்ப்பாங்கன்றதெல்லாம் யோசிக்கணும். இப்படி யோசிச்சாங்கன்னா அரோரா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அரோரா உள்ளே வந்து ஏதோ ஜாலியாக ஒரு லைஃப்பை வாழ்கிற மாதிரி தான் வாழ்கிறாங்க. அவங்க கேம்லாம் விளாட்றாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த கேமை தாண்டி அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே பண்ணுற விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வந்து இல்லை. இதை பிக் பாஸ் இல்லை விஜய் சேதுபதி சார் யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக கண்டிச்சா மட்டும்தான் இது நாளடைவில் வளர்ந்துக்கிட்டே போகாது. பார்வை எஃப்ஜேயை பார்த்தும் சரி, சபரியை பார்த்தும் சரி, ஒரு டேர்மை வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, நீ என்ன ரொம்ப மேன்லியாக இருக்கேன்னு காமிக்கிறியா, ஆம்பளைன்றதை வந்து காமிக்கிறியா, அந்த மாதிரி நீ ஒரு ஆம்பளைன்ற திமிரில் பண்ணுறியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆம்பளைங்க மாதிரி தான் நடந்துப்பாங்க. அங்கே ஒரு டாஸ்க் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வேகம் விவேகம் எந்த அளவுக்கு போய் அந்த டாஸ்கில் வின் பண்ணுவோம், அந்த அட்ரினல் ரேஸில் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் தோக்குறீங்க, உங்களால் அந்த கேமில் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ண முடியல அப்படின்றதுனால நீங்கள் எடுத்தோடனே ஆம்பளை மாதிரி பண்ணுறியா, ஆம்பளைத்தனத்தை காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் அது சபரியாக இருந்தாலும் சரி, எஃப்ஜேவாக இருந்தாலும் சரி, எப்படி அவங்க 2 பேரோட நேம் அந்த ஒரு இமேஜ் வந்து போர்ட்ரே ஆகும். ரொம்ப மேன் ஹேண்டலிங் பண்ணுறாங்க போல், கேமுன்ற இதில் ரொம்ப நசுக்கிறாங்க போல், ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தானே வரும். ஆனால் நீங்கள் 24/7 பார்த்தீங்க அப்படின்னா கேமில் எல்லாம் ஸ்பீடாக போகிறாங்க, இடிச்சுக்கிட்டு போகிறாங்க, அங்கே எல்லாம் ஒரு பிளானில் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் போகிறாங்களே தாண்டி யாரையும் பிடிச்சி நசுக்கணும், இல்லை யாரையோ ட்ரிகர் பண்ணணும், அடிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் போகிறதில்ல. இவங்க பார்வதிக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் என்னமோ ஒன்று பேசுகிறாங்க. போன வாரமே எஃப்ஜே வந்து திவாகரை பார்த்து ஓய் வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். விஜய் சேதுபதி சார் அதை வந்து மேலோட்டமாக வார்ன் பண்ணி விட்டார். பட் இப்போ என்ன பண்ணுறாரு எஃப்ஜேனா, டோட்டலாக மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வினோத்துக்கும் இவருக்கும் இருக்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்காம நடுவில் வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது போய் மார்க் பண்ணுறாரு. ரொம்பல அது இந்த லோக்கல் சைடில் ஒரு மாதிரி மார்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணுறாரு. இவர் பண்ணுறாருன்னா அவர் வினோத் வந்து டேய் உன்னோட நான் லோக்கல்ரா அப்படின்னு அவர் இன்னொரு ஒரு மார்க்கிங் ஸ்டைல் வந்து கொண்டு வராரு. ஆடியன்ஸை நம்ம பார்க்கும்போது டேய் நீங்களாம் என்னடா கண்டஸ்டன்ட்டு, என்னடா விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க மாற்றணும். ரொம்ப ஒரு மாதிரி அன்ரூலியாக பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளால் இந்த 24/7 பார்க்க முடியல. குரூப்பிசம் இருக்குது. ஆனால் இந்த குரூப்பிசமை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்வதி, கலையரசன், திவாகர், இவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு குரூப்பிசம் வந்து
கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் தனித்தனியாக பேச அது இப்போ அந்த கனியோட கேங் வந்து அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் குரூப்பாக விளாட்றாங்க, அவங்க குரூப்பாக விளையாடி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க மொத்தமாக வந்து அந்த ஒரு 13 பேர் இருக்காங்க அப்படின்னா 1 vs 30 வந்து இப்போ அவங்க மாறுறாங்க. இதில் திவாகர் கலையரசன் கலந்துக்கினாங்க, ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுல. ஆனால் பார்வதிக்கு ஏதாவது ஒன்று அவங்க வராங்க. ஸோ ஆனால் என்ன இதில் மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை ஆரம்பித்ததே பார்வதி தான். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த குரூப்பிசமை பற்றி எப்படி பேசுகிறாங்க, குரூப்பிசம் இருக்குன்றதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பார்வதி அவங்கள வந்து ஓவியா நினச்சிக்கிறாங்க போல். ஏன்னா மொத்த டீம் ஒரு ரூல் வந்து வச்சுருக்காங்க, அந்த கேம் விளாட்றாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து போகிறாங்க அப்படின்னா பார்வதி தனியாக அந்த மொத்த வீடு அங்கே இருக்குன்னா இவங்க தனியாக ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள் அந்த குரூப்புக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்க போல்டாக இருந்தாலுமே ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம பார்க்கும்போது அவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகே தான், ஸ்ட்ராட்டஜியாக வந்து நீ ஏன் என்ன இப்படி பண்ணுற, நீ ஏன் என்ன டார்கெட் பண்ணுற அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஓகே. ஆனால் அது பண்ணுறது மக்களுக்கு பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாதுல்ல. இவங்களும் ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்க. எஃப்ஜே எப்படி ஒரு மார்க்கிங் பண்ணுறாரோ, வினோத் எப்படி மார்க்கிங் பண்ணுறாரோ, அதே மாதிரி இவங்களும் ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு மீடியா ஃபீல்ட்லேருந்து ஒரு ஆங்கராக இருந்து இவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஒரு மாதிரி ரொம்ப தரக்குறைவாக இறங்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் சரியில்லை. ஆனால் இவ்வளோத்தையும் பண்ணி அவங்க ஓவியாக நினச்சிக்கிறது தான் செட் ஆகலை. வினோத்துக்கு பிஆரே திவாகர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா வினோத்தோட பேர் வந்து பெருசாக வரல. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார், காமெடி பண்ணார், சண்டை போட்டார், ஆனால் அவர் பேர் பெருசாக வரல. ஆனால் ரீசெண்டாக ஒரு 2 நாள் 3 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ன்றதுக்கு பதிலாக வினோத்துன்றாரு. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாளாக காமெடி என்டர்டெய்னிங்காக இருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்க 2 பேர் ரூம்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் காமெடியாக பேசுகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு மெய்யழகன் அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த காம்போ மாதிரி இருக்குது. மக்கள் வந்து இந்த லவ் கண்டென்ட், இந்த அடிதடி இதெல்லாம் ஒதுக்கி வச்சு இவங்க கண்டென்ட்டை இவங்களோட அந்த ஒரு இதை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க காம்போ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஒரு மெய்யழகன் காம்போ இருக்குது, ஒவ்வொரு தடவை வந்து பிரவீனுன்றதுக்கு பதிலாக வினோத்துன்னு அது கரெக்டாக அந்தாலும் வருவார். வினோத் வந்து என்னது வினோத்தா அப்படின்னு ஒரு நல்லா இருக்கும். திவாகருக்கு போக போக ஹார்ட் பிரேக்ஸாக குத்துட்டு இருப்பாங்க போல. ஏன்னா 2 நாள் அவர் போட்டு நல்லா புழிஞ்சாங்க, எல்லாரும் வந்து சண்டைக்கு வந்தாங்க. பட் போக போக திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஃபிசியோதெரப்பின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு. லவ் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துட்டு அரோராவோட ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போனார். இதெல்லாம் நல்லா தான் போச்சு. போக போக வியானாவும் அரோராவும் அண்ணா அப்படின்ட்டாங்க. அங்கேயே அவருக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். கேட்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு தனியாக ஏஞ்சி போனார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஃபிசியோதெரப்பி இதை வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, பிக் பாஸ் கூப்பிட்டு திவாகர் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திவாகருக்கு மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா இவர் வந்து ஒரு சர்டிஃபைட் டாக்டர் அப்படின்னு சொன்னாலுமே பிக் பாஸ் வீட்டில் அது இவ்வளோ பேர் இவ்வளோ கோடி மக்கள் பார்க்கும்போது அது வந்து திவாகர் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இதாகிடுச்சு போல, ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டார். சபரி வந்து நடிக்கிறாரு, பட் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்கிறீங்க. பட் சபரியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சபரியோட பிஆர்லாம் கிடையாது, ஏதாவது பிஆர்ன்னு போட்டு விட்டுறாதீங்க. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஒவ்வொரு டெம்ப்ளேட் படி தான் போகிறாங்க. ஓவியா டெம்ப்ளேட்டு, போன சீசன் வந்து ரயன் டெம்ப்ளேட்டு, ஜாக்லின் டெம்ப்ளேட்டு, சௌந்தர்யா மாதிரி வியானா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டெம்ப்ளேட் படி தான் ஒவ்வொருத்தர் போகிறாங்க. அண்ட் அந்த டெம்ப்ளேட் படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மாதிரி அப்படியே வந்து சபரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே நடிக்கிறாங்க. அந்த சபரியுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த வாலண்டியராக நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாரு. ரொம்ப சைலண்ட்டாக எங்கெங்கே ஒதுங்கணுமோ அங்கெல்லாம் ஒதுங்குறாரு. நல்லவேன்றதை காமிச்சிக்கிறது அங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. இவங்க எல்லாம் ரொம்ப கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணும்போது அவர் கண்டென்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் தெரியணுன்றதுக்காக எதுவும் தப்பு பண்ணலை. ஸோ அதனால தான் அவரை பற்றி பேசலையே தாண்டி அவரும் நடிக்கிறாரு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது.